நீயா நாயா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா முழுக்கவே நீயா நானா அப்படின்ற அந்த ஒரு ப்ரோகிராமை பத்தி தான் கடந்த 2, 3 நாளாவே வந்து பேசிட்டுருக்காங்க. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீயா நானா அப்படின்ற இந்த ப்ரோகிராமில ஒரு கான்செப்ட்ட வச்சு வந்து பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நாய்கள் நகர்ப்புறங்களில் இருக்கலாமா? தெரு நாய்கள் நகர்ப்புறங்களில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம், இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறங்களில் தெரு நாய்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் 2 பேருக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் அப்படின்றது சுவாரஸ்யமா வந்து நடந்தது. இந்த நாயால பாதிக்கப்பட்டவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு நடந்த அந்த துயரங்கள வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாய் வந்து எவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வாயில்லா ஜீவன் தெரியுமா? அது நம்மள மாதிரி தான். அதுவும் ஒரு உயிர் இல்லையா? அதுவும் ஒரு என்ன சொல்றது, அது வந்து ஒரு பாவப்பட்ட பிறவி. நம்மள விட்டா அதுக்கு வந்து யார் இருக்காங்க? அதுக்கு அரவணைப்பு குடுக்கறதுக்கு யாரு இருக்காங்க? அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து ஒரு சாரு சொல்லிட்டு இருந்தா, அந்த விஷயத்த நம்மளால வந்து பார்க்கும்பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ப்ரோகிராம் முடிஞ்சு 3 நாள் ஆகுது. ஆனா, இப்போ வரைக்குமே சோசியல் மீடியாவுல பல பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது அந்த ஆப்போசிட்ல உட்காந்து பேசுனாங்கல்ல, ஒரு பக்கம் நாய் இருக்கக்கூடாதுன்னுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாய்கள் இருக்கலாம் அப்படின்னுவாங்க. அந்த இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து சோசியல் மீடியா முழுக்க இப்போ வரைக்குமே அந்த என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, முட்டு குடுத்துட்டுருக்காங்க. என்னென்ன முட்டு குடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த ப்ரோகிராம் 8 மணி நேரம் நடந்த ப்ரோகிராமு. அதில நாங்க பேசின விஷயத்த வந்து முழுமையா பேசின விஷயத்த வந்து காட்டாம, எங்க மேல நெகட்டிவா வந்து மக்கள் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து போர்ட்ரேட் பண்ற மாரி இவங்க வந்து கிளிப்பிங்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு வந்து சுத்தமாவே வந்து புரியல, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, படவா கோபியோ யாரோ ஒருத்தர் வந்து இருக்காரு. ஸோ அவர் வந்து சோஷியல் மீடியால வந்து ஓப்பன் அப் பண்ணி பேசியிருந்தாரு. இந்த மாரி நான் வந்து நெறைய விஷயத்த வந்து பேசினேன். ஆனா இவங்க விஜய் டிவில இந்த மாரி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பேசினாரு. இன்னும் நெறைய பேர் தங்கள் தரப்புக்கு வந்து புதுசா Instagram ஐடிலாம் வந்து ஓப்பன் பண்ணி, இதன் மூலியமா வந்து ஃபாலோயர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஒரு அக்கா வந்து ஐடிலாம் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டிருந்த அந்த விஷயத்த நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த பக்கம் நாயால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க பேசுன அந்த விஷயம் வந்து கேட்கும்போது நம்மளுக்கே வந்து கஷ்டமா இருந்தது. ஒருத்தர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டுருக்கும்போது, தன்னுடைய 6 வயசு மகன ஆட்டோல உட்கார வச்சு கூட்டிட்டு இருக்கும்போது, அப்படி கூட்டிட்டு போயிட்டுருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில குறுக்குல நாய் வந்ததுனால, நாய் மேல விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைடில போய் ட்ரைனேஜில வந்து விழுந்து, ஆட்டோ வந்து பையன் மேல விழுந்து, பையன் சம்பவ இடத்திலே வந்து இறந்து போயிட்டான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் வீட்டுக்குள்ள வந்து வரும்போது, அம்மாவும் பையனும் ஸ்கூட்டில வந்துட்டுருக்காங்க. ஸோ கேட்ட வந்து ஓப்பன் பண்றா, வண்டி உள்ள நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட சொல்லும்போது, பையன் கேட்ட வந்து ஓப்பன் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில, அம்மா உள்ள போகக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன்ல 5 நாய்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல சுத்து போட்டிருக்கு. அதே மாரி வெளிநாட்டு நாய்கள் 3 நாய்கள் பார்த்தீங்கன்னா, ஓனர் வந்து பார்த்துருக்காங்க. வீட்ல வளர்த்துன நாய் தான். அந்த 3 நாய்களுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன வந்து லாக் பண்ணி கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த விஷயத்த அந்த ஓனராலே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம வந்து போயிருக்கு. இன்னொரு பையன நாய் கடிச்சு கிட்டத்தட்ட வந்து 75 நாள் ஆயிடுச்சு. இனிஷியலா நாய் கடிச்ச உடனே அவங்க வந்து எல்லாம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ, இன்ஜெக்ஷன் போடணுமோ எல்லாத்தையுமே வந்து பண்ணாங்க. அத பண்ணியுமே 75 நாள் கழிச்சு அந்த பையனுக்கு உடல்நிலை சரியில்லாம ஆயிருக்கு. அந்த பையனுக்கு ரேபிஸ் தொற்று ஏற்பட்டு அந்த பையன் இறந்து போயிருக்கான். ஸோ இந்த மாரி நாயால பாதிக்கப்பட்டவங்க தங்களுடைய அந்த இன்னல்கள சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில, ஆப்போசிட்ல இருக்கவங்க கொசு மாரி அதுவும் ஒரு உயிர் தான். நாய்கள வந்து நம்ம வந்து நம்ம வீட்ல ஒரு ஜீவனா வந்து பார்க்கணும். இந்த நாய்கள் இருக்கிறனால தான் தெருக்கள்ல வந்து என்ன சொல்றது, இந்த குற்றங்கள் வந்து குறையுது. இந்த மாரி திருடர்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்கல்ல. ஸோ அவங்கலாம் வந்து இந்த நாய்கள பார்த்து வந்து பண்றதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் முட்டு குடுத்துட்டு இருந்த அந்த விஷயத்த நம்மளால வந்து பார்க்கும்போது, இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல போய் படவா கோபிலாம் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, "நாய் இருக்கிற இடத்துக்கு நீங்க ஏன் போறீங்க? அப்படிலாம் வந்து போவாதீங்க. நாய்னா வந்து கடிக்க தான் செய்யும். நைட்டு 10 மணிக்கு மேல போனா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து விரோதியா தான் வந்து தெரிவாங்க. தயவு செஞ்சு நீங்க வந்து அந்த நேரத்தில போகாதீங்க" அப்படின்னு சொல்லி படவா கோபி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அம்மு வந்து அதே மாரி தான் வந்து சொன்னாங்க. நாய்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருந்த அந்த விஷயத்த நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த விஷயம், அதாவது இந்த கான்ட்ரோவர்சிய பொறுத்தவரைக்கும், இப்போ வந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, கோர்ட்ல வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. நாய்களுடைய எண்ணிக்கை இந்திய அளவில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6 கோடி நாய்கள் வந்து இருக்கு. இதனால நிறைய கேஸஸ் வந்து பதிவாயிருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவ கம்பேர் பண்ணும்போது, தமிழ்நாட்ல தான் அதிகப்படியான ரேபிஸ் கேஸஸும், அதே மாரி நாய்க்கடி கேஸஸும் பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து பதிவாயிட்டிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இத வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதனால வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாய்கள வந்து பிடிச்சு கருத்தடை பண்ணலாம் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. இந்த கருத்தடை அப்படின்ற இந்த ஒரு விஷயம் தான் இவங்களுக்கு வந்து பிடிக்கல. என்ன அப்படின்னா, நாய கருத்தடை பண்றேன்னு சொல்லிட்டு நாய்கள வந்து புடிச்சிட்டு போயிட்டு கொன்றுவாங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாரி நாய்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சது அப்படின்னா, மற்ற உயிரினங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். உணவுச் சங்கிலியில வந்து ஒரு உயிரினம் வந்து இல்லாம போனதுனா, அதனால வந்து பெரிய விபத்துக்கள்லாம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்ன அந்த விஷயம் நம்மளால வந்து பார்க்கும்போது, இந்த இடத்துல நம்ம எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையாலுமே நாய்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கா அப்படின்னா,
தாராளமாக அதிகரிச்சிருக்கு. என் கண்ணு முன்னாடி நான் பார்க்குறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. உங்கள் தெருக்கள்ல இருக்கக்கூடிய நாய்கள் வந்து நான் இப்போ சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நாளைக்கு காலையில் நேரா வீதிக்கு வந்து போங்க. வீதியில் போயிட்டு அப்படியே ஒரு தெருக்கள் ஒரு 4 தெரு இருக்குன்னா 4 தெருவில் சுற்றி வாங்க. எத்தனை நாய் இருக்குன்னு மட்டும் வந்து எண்ணிட்டு வாங்க. ஒரு தெருக்கு அப்படின்றது ஒரு ஊருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து மினிமம் ஒரு 20 நாயாச்சும் வந்திருக்கும். ஒரு காலகட்டத்தில் 2, 3ன்றது வந்து பெருசாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து எண்ணிக்கைன்றது ரொம்ப ரொம்ப வந்து கூடிட்டே போகுது. இதனால் வந்து என்னடா பிரச்சனை ஆகுது அப்படின்னா, நான் பாட்டுன்னு சிவனேன்னு பைக் ஓட்டுன்னு போயிருந்தேன். ரோட்ல அது பாட்டுன்னு படுத்திருந்த நாய் லபுக்குன்னு பார்த்தீங்கன்னா எகிறி என் காலை பிடிச்சிச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு காலை பிடிச்சிச்சு. ஆனால் இத்தனைக்கும் அந்த நாய் பார்த்தீங்கன்னா, வீட்டு நாய் தெருவில் வந்து படுத்துருக்காது. முதலாளி வந்து அப்படி வந்து அதை வந்து வளர்த்துருக்காங்க. அந்த மாதிரி தான் தெரு நாயாக இருந்தாலுமே, வீட்டு நாயாக இருந்தாலுமே எல்லாமே வந்து கடிக்க தான் செய்யுது. நாய் அப்படின்னா கடிக்கத்தான் செய்யும். அதுக்குன்னு இந்த நாய் கடிக்கும், இந்த நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கணிச்சுலாம் வந்து நடக்க முடியாது. நம்ம ஏதோ ஒரு தேவை, நம்ம ஏதோ ஒரு எண்ணத்துக்காக வந்து போயிட்டுருக்கோம். இது திடீர்னு வந்து கடிக்குன்னு நான் வேணா கனவா கண்டோம். ஸோ என்ன அப்படின்னா, நாய்களுடைய எண்ணிக்கை வந்து குறையணும். எத்தனையோ நாய்கள் பார்த்தீங்கன்னா, நாய்க்குட்டிகளை வந்து பெற்று ரோடு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா 5, 6ன்னு விட்டு போயிடுது. அப்படி வந்து விட்டு போது நிறைய நாய்க்குட்டிகள் பார்த்தீங்கன்னா, வண்டி நசி அதாவது லாரிலேயும், கார்லேயும், பைக்லேயும் வந்து மாட்டி எத்தனையோ நாய்க்குட்டிகள் வந்து பரிதாபமாக கண்ணு முன்னாடி இறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. நாய் ஆர்வலர்கள் சொல்கிறாங்களா, நாய்க்குட்டி போட்டு தெருக்கு வருதுங்களே, அதில் வந்து எத்தனை குட்டி வந்து செத்து போகுதுன்னு உங்களுக்கு வந்து தெரியுமா? அப்படி செத்து போயுமே எண்ணிக்கை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அது வந்து குட்டிகளை வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாய்களுக்கு கருத்தடை அப்படின்றது வந்து ஓரளவுக்கு பண்ணோம் அப்படின்னா, நாய்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது ஓரளவுக்காச்சும் வந்து குறையும். இல்லை அப்படின்னா அப்படியே வந்து மல்டிபிளாக வந்து போகும்போது அது நம்மளுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். நம்ம வந்து இப்போ காட்டுக்கு போனோம்னா சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், அதே மாதிரி இந்த நரிகள்லாம் வந்து நைட் நேரத்தில் வந்துச்சுன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து சண்டைக்கு வரும், நம்மளை வந்து கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்குன்னு காட்டு பக்கம் வந்து நிறைய பேர் வந்து இரவு நேரத்தில் வந்து போக மாட்டாங்க. யாருமே வந்து போக மாட்டோம், அது அடுத்த விஷயம். ஸோ ஒரு காட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து யானை இருக்கும், சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், அங்கே வந்து நரி இருக்கும். நைட் நேரத்தில் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வந்து இருக்கோம்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நகரத்துக்குள்ளே நம்ம நைட் நேரத்தில் போனோம் அப்படின்னா அது வந்து அந்த மாதிரியான ஒரு பயத்தை வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக வந்து வரும். அதற்கான காலம் வந்து ரொம்ப தூரம் இல்லை, பக்கம் தான் இருக்குது. நாய்களுடைய எண்ணிக்கை வந்து பெருகிட்டே போகுது அப்படின்னா ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு காலத்தில்ன்றத விட ஒரு கட்டத்தில் நைட் நேரத்தில் ஒரு 9 மணிக்கு மேலே நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னாவே வெளியில் போனோம் அப்படின்னா அங்கே வந்து நாய் இருக்கும், ஜாக்கிரதையாக இருக்கணும், எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு கதவை சாத்திக்கின்னு வீட்டுக்குள்ளே எல்லோரும் படுக்கக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக வந்து ஏற்படும். அந்தளவுக்கு நாய்களுடைய எண்ணிக்கை பெருகிட்டே போகுது. கருத்தை அப்படின்றது தான் ஒரு சரியான வழிமுறையாக இருக்குன்றது தான் நான் யோசிக்கிறேன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க. நன்றிகள்.